بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியிலே பெண்களுக்கான பல்வேறு மார்க்க அறிவுரைகளை சிறப்பு நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்கி வருகிறார்கள். அதன் வரிசையிலே ஆண் பெண் ஒழுக்கங்கள் தொடர்பாக இஸ்லாம் சொல்லியிருக்கிற பல்வேறு அறிவுரைகளை நாம் அறிய இருக்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனிடத்தில் அதிகமான எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் ஒழுக்கமாகத்தான் இருக்கிறது. அவனிடத்திலே பொருளாதாரம் இருப்பதை விட, அழகு இருப்பதை விட, உயர்ந்த அந்தஸ்திலே அவன் இருக்கக்கூடிய நிலையை விட அவன் நேர்மையானவனாக, வாய்மையுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறானா என்கிற ஒரு பார்வைதான் எல்லோரிடத்திலுமே எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு பெண் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறாள், ஒழுக்க பெண்மணியாக, ஒழுக்க சீல பெண்மணியாக பெயர் பெற்றிருக்கிறாள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆண்கள் தரப்பிலே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துலி அர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, பொருளாதாரத்தை கவனத்தில் கொண்டு அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒலி ஜமாலிஹா, அழகை காரணம் காட்டி அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒலி ஹசபிஹா, அவளுடைய குலம் கோத்திரம் என்கிற அந்த உயர்வுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒலி தீனிகா, அவளிடம் இருக்கிற ஒழுக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஃபல்ஃபிர் பிதாத்தி தீன், அந்த ஒழுக்கமுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இது எந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் ஜாபிர் பின் அப்துல்லாஹி என்கிற ஒரு நபித்தோழர், அவர் திருமணம் முடித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்குறாங்க, நீ கன்னி பெண்ணை திருமணம் முடித்தாயா அல்லது விதவை பெண்ணை முடித்தாயா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, நான் விதவை பெண்ணை தான் முடித்தேன் அப்படின்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, நீ திருமணம் முடித்த அந்த கன்னி பெண்ணோடு நீ மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாமே என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் இனிமேல் தான் திருமணம் முடித்து புதிய வாழ்க்கையை சந்திப்பாள். ஒரு விதவை பெண் ஏற்கனவே திருமண வாழ்க்கையை சந்தித்து விட்ட ஒரு காரணத்தினால் அன்றைய தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும் அல்லவா, அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்து தான் அது கேட்குறாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, என்னுடைய தந்தை உஹது போரில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் நான் கன்னி பெண்ணை, ஒரு இளம்பெண்ணை திருமணம் முடித்திருப்பேனேயானால் என்னுடைய மனைவியும் என்னுடைய சகோதரிகளும் சேர்ந்து விளையாடி கொண்டிருப்பார்கள், அவர்கள் பொறுப்பற்றவர்களாக இருந்து விடுவார்கள். ஆனால் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்து கொள்வேனேயானால் அவள் என்னுடைய சகோதரிகளுக்கு ஒழுக்கம் தொடர்பான பல அறிவுரைகளை எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டிருப்பாள், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடியவளாக அவள் இருப்பாள் என்பதற்காகத்தான் நான் விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசப்த, நீ சரியான முடிவை எடுத்திருக்கிறாய். ஆமாம், இப்படித்தான் சில பெண்கள் பணத்திற்காகவும் அழகுக்காகவும் எல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஆனால் நீ ஒழுக்கத்திற்காக திருமணம் முடித்திருக்கிறாய்,
நீ இந்த மார்க்கத்திலேயே நீடித்திரு, உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை வாழ்த்தினார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெண்ணினிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமானதாக ஒழுக்கம் இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் அந்த பிரார்த்தனையும் செய்தார்கள். எப்படி கேட்குறாங்க? அல்லாஹும் அஸ்லிஹிலி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, இறைவா என்னுடைய நடத்தையை நீ சரியாக்கிவிடு, நான் ஒழுக்கசீலனாக இந்த உலகத்தில் வாழணும், என்னுடைய நன்னடத்தை எனக்கு கொடுத்தியானால், அதை சீராக்கி வைத்தாயானால் அதுதான் எல்லா காரியங்களின் தலைமைப்பிடத்தில் இருக்கிறது. அனைத்து காரியங்களுக்கும் இதுதான் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. இந்த ஒழுக்கத்தை தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் என்னுடைய ஒழுக்கத்தை, அந்த நடத்தையை சீராக்கி வை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த அளவிற்கு இந்த ஒழுக்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைத்து விஷயங்களிலும். ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை தேர்ந்தெடுக்கிற பொழுது அவன் கை சுத்தமாக இருக்குமா என்று எதிர்பார்ப்பான். ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல வேலைக்கு போகிற பொழுது அந்த முதலாளியாக இருக்கக்கூடியவன் நேர்மையாக நியாயமாக ஒரு நன்னடத்தையோடு நடந்து கொள்வானா என்று எதிர்பார்ப்பான். ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிற மனைவி ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பாள், மனைவியை தேர்ந்தெடுக்கிற கணவன் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பான். இந்த அளவிற்கு உலகத்தில் எல்லா இடங்களிலுமே எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கியமானதாக இருப்பது ஒழுக்கமாக இருக்கிறது. அதில் பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய இந்த ஒழுக்கம் என்பது அதிமுக்கியமாக எல்லோரிடத்திலும் கவனிக்கப்படக்கூடிய வகையில் அந்த பெண்ணிடத்தில் ஏதாவது ஒழுக்கக்கேடு ஏற்பட்டுவிட்டால், அது சம்பந்தமான சில விமர்சனங்கள் வந்துவிட்டால் அவளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழிந்து போகக்கூடிய அவலமும் ஏற்படுகிறது. அதனால்தான் இந்த ஒழுக்கம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மானம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு மானமுள்ள, தன்மானமுள்ள, ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் ஒருவள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற மாதிரி அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தோடு நடந்தால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் எப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும், ஒழுக்கமின்மையாக நடந்துவிட்டால் அது எவ்வளோ பெரிய பாதிப்புகளையும் மிகப்பெரிய பாதகங்களையும் நமக்கு ஏற்படுத்தும் என்கிற பல்வேறு தகவல்களை இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்வோம். முதல்ல இந்த ஒழுக்கமின்மையால் ஏற்படக்கூடிய விபரீதங்களும் என்ன, அந்த ஒழுக்கமின்மையால் வருகிற அந்த மானங்கெட்ட காரியங்கள், இது போன்ற மானக்கேடான காரியங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன, நாம் ஒழுக்கத்தோடு நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகள் என்ன, இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துகள் என்ன என்பதை நாம் வரிசையாக தெரிந்து கொள்வோம். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஒழுக்கமின்மையால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள். யார் ஒழுக்கமற்றவர்களாக செயல்படுகிறார்களோ, மானங்கெட்ட காரியங்களில் போய் விழுந்து விடுகிறார்களோ, விபச்சாரம் என்கிற பாவமான காரியத்திலே தள்ளப்பட்டு விடுகிறார்களோ, அவர்கள் மிக பெரிய பாவியாக மாறிவிடுகிறார்கள். இரண்டாவது, அவர்களுடைய இறை நம்பிக்கை முழுக்க முழுக்க பறிபோகி இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய அவலத்திற்கு வந்து விடுகிறார்கள். மூன்றாவது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய அவமானத்திற்கு உள்ளானவர்களாக மட்டுமில்லாமல் கடும் தண்டனைக்கு ஆளாகிறார்கள். நான்காவதாக, மறுமையிலே இறைவன் புறத்திலே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு அவலத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒழுக்கமற்ற நிலையிலே ஒருவன் வாழ்கிற பொழுது, மானக்கேடான காரியங்களில் ஒருத்தி ஈடுபடுகிற பொழுது ஏற்படக்கூடிய அவலங்களாக இருக்கிறது. இது எந்த அளவிற்கு பெரும்பாவம் என்று மார்க்கம் சொல்கிறது என்றால், அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், ஒலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா, அது மானங்கெட்ட காரியமாகவும் அது தவறான வழியாகவும் இருக்கிறது. நீங்கள் விபச்சாரம் என்கிற பாவத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல், கொலை செய்யாதீங்க, திருடாதீர்கள், பொய் பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிற, தீமையை கண்டிக்கிற தடுக்கிற இறைவன் இந்த விபச்சாரம் குறித்து பேசுகிற பொழுது நீங்கள் விபச்சாரம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறான்? விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். எதுவெல்லாம்
இந்த மானங்கெட்ட காரியத்தின் பக்கம் இழுக்குமோ, ஒழுக்கமற்ற வாழ்வை ஏற்படுத்துமோ, நம்முடைய ஒழுக்கத்தில் கீறலை ஏற்படுத்துமோ, அத்தனை காரியங்களிலிருந்தும் நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு கான ஃபாயிஷா, அந்த விபச்சாரம்ங்கிற மானங்கெட்ட காரியம் இருக்கிறதே அது மிக மோசமானதாக இருக்கிறது. வசா சபீலா, அது தீய வழியாகவும் இருக்கிறது. அதை ஒருவன் தேர்ந்தெடுத்து போவானேயானால், ஒரு பெண் அந்த விஷயத்தில் விழுந்து விட்டாலேயானால் மிக மோசமான பாதையிலே அதல பாதாளத்திலே விழுந்து விடுவாள் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். இது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னொரு சம்பவத்தில் குறிப்பிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராங்க. அப்பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை வேறு ஒரு நபரோடு கண்டுவிட்டால், தவறான நிகழ்வை இந்த ஆண் கண்டுவிட்டால் என்ன செய்வான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற பொழுது, அங்கே அருகில் இருந்த சாத் பின் உபாதா என்கிற நபித்தோழர் ரொம்ப ஆவேசப்பட்டு ரோஷப்பட்டு வெட்டி போடுவான், கொலை செஞ்சிருவான் அப்படின்னு கொந்தளிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, தாஜபூன மின் கீரத்தி சாத், இந்த சாத் அவர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு பேசினாரே, அவருடைய ஆவேசத்திலும் அவருடைய ரோஷத்தையும் பார்த்து நீங்கள்லாம் ஆச்சரியப்படுறீங்களா? ஆனால் அகியரு மின்னி, இந்த சாது அவர்களை விட நான் மிகப்பெரிய ரோஷக்காரன். வல்லாஹு அகியரு மின்னி, அல்லாஹ் என்னை விட பெரிய ரோஷக்காரனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தில் குறிப்பிட்டார்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தன்னுடைய ரோஷ உணர்வு வைத்திருக்கிறான்ல, இந்த மானங்கெட்ட காரியங்களை எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறானே, ஒழுக்கத்தை தூண்டுகிற விதமாகவும் ஒழுக்கமற்ற செயல்களை கண்டிக்கிற விதமாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய ரோஷத்தின் காரணத்தினால்தான் இந்த மானங்கெட்ட காரியங்களை எல்லாம் வெளிப்படையான காரியமாக இருந்தாலும் மறைமான மானக்கேடான காரியங்களாக இருந்தாலும் அத்தனையையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். யாராவது அந்த மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுவார்களேயானால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே சீண்டி பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரோஷத்தில் கை வைக்கிறார்கள் என்கிற அளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மானக்கேடான காரியத்தில் விழுந்தவர்கள் எவ்வளோ பெரிய விபரீதத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை விளக்கினார்கள். அது மட்டும் இல்லாமல், ஒருத்தன் இந்த மாதிரியான ஒழுக்கமற்ற செயலில் ஈடுபடுகிற பொழுது, பாவமான காரியத்தில் இறங்கி விடுகிற பொழுது, அவன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையிலிருந்தே அதை விடுவித்து கொண்டு இஸ்லாத்திலிருந்தே வெளியேறக்கூடிய அவலத்தை சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லா எஸ்னி சானி, ஒரு மானக்கேடான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன், ஹீன எஸ்னி, அந்த காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஃபஹுவ மூமின், இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனாக இருந்து கொண்டவன் அவன் இந்த விபச்சாரம் என்கிற மானக்கேடான ஒழுக்கமற்ற காரியத்தை செய்ய மாட்டான். அப்படி ஒருத்தன் செய்வானேயானால் அவன் இறை நம்பிக்கையுடையவனாக இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் இறை நம்பிக்கை அற்றவனாகத்தான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மானங்கெட்ட காரியங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய உள்ளத்திலிருந்து இறை நம்பிக்கையே பறித்து விடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 14 வயது 15 வயது பருவத்தை தாண்டுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் பள்ளி கல்லூரி மாணவிகளாக உருமாறுகிறார்கள். அப்படி மாறக்கூடிய நேரத்தில் அந்நிய ஆடவர்களோடு சகஜமாக பழகி ஒரு கட்டத்தில் அவர்களை திருமணம் முடித்து விடலாம் என்கிற ஒரு நிலைக்கு போகிறார்கள். அப்படி திருமணம் முடிக்கலாம் என்று வருகிற பொழுது அவர்கள் யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அந்த ஆடவர், அந்த ஆண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர், இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர் என்றெல்லாம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்படி இருந்தும் கூட நான் வாழ்ந்தால் இவரோட தான் வாழ்வேன் என்று போகிறார்கள். அது எப்படி கொண்டு போய் தள்ளுகிறது? அவர்களை வைத்து பேசுகிற பொழுது, ஒன்று நீ அந்த மதத்துக்கு போக வேண்டியிருக்கும், அல்லது அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டியிருக்கும். 2 பேரும் ஒரே கொள்கையில் இருந்தால்தான் குடும்பம் உருப்படும். அப்போ எது மாதிரியான நிலையை தேர்ந்தெடுப்பீர்கள் என்கிற ஒரு கேள்வி வருகிற பொழுது சில நேரங்களில்
இஸ்லாத்தை அறியாதவர் இஸ்லாத்தை அறிந்து பிற மதத்தவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் சில நேரங்கள் என்னாகும்னா அவர் அந்த மார்க்கத்தில் இருப்பேன், நான் வேறு மதத்தில் தான் இருப்பேன்னு பிடிவாதமாக நிற்பார். அப்போ இந்த பெண் இருக்காளே, இவன் என்ன செய்வா, நான் இஸ்லாத்தை அவருக்கு சொல்லி அவர் இஸ்லாத்தின் பக்கம் வருவாரே ஆனால் அப்புறம் திருமணம் முடிச்சுக்கன்னு சொல்ல மாட்டான். இவளுக்கு என்னென்னா, நான் அவரோட தான் வாழுவேன். எப்படிப்பட்ட நிலைக்கு போயிடுவாங்கன்னா, இந்த மார்க்க வரம்புகளை எல்லாம் மீறி அந்த ஒழுக்கமற்ற சூழலுக்கு வருகிற பொழுது எப்படி சிந்தனை வரும் என்றால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நான் இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு அவருடைய மார்க்கத்தை ஏற்றாலும் பரவாயில்லை, நான் அவரோட வாழணும் என்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் எப்படி முடிவெடுப்பாங்க, ஒரு ஆணோடு பழகிடுவாங்க, தவறான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை தொடருவார்கள். பிறகு தெரிய வரும் என்ன, அந்த ஆண் சொல்லுவார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் திருமணம் முடிச்சிட்டேன், நீ எனக்கு ரெண்டாவது பெண்ணாக மனைவியாகத்தான் உன்னை நான் எடுத்துக்க முடியும், இப்போ இருக்கிற சமூக சூழ்நிலையிலெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் நீ இப்படியே இருந்துக்கன்னு சொல்லுவார். இப்போ என்ன நிலை, சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மானம் கெட்டு போய் அவரோடு வாழக்கூடிய நிலையில் சில பெண்கள் வழிகட்டு போவதையும் பார்க்குறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம், எப்போ ஒழுக்கமற்ற காரியங்களில் ஒரு பெண் ஈடுபடுவாளோ, ஒரு ஆண் ஈடுபடுவானோ, அந்த நேரத்திலேயே இந்த மார்க்கம், இந்த கொள்கை, இறை நம்பிக்கை, மறுமை பற்றிய சிந்தனை எல்லாத்தையுமே அது மறக்கடிக்க செய்து தவறான பாதையில் கொண்டு போய் சேர்த்துரும். இது மாதிரியான நிலையில் இவர்களுடைய இந்த தவறான எண்ண ஓட்டை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோம்னா, தாயை எதிர்த்தாலும் பரவாயில்ல, தந்தையை எதிர்த்தாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த ஊரே எதிர்த்தாலும் பரவாயில்ல, நமக்கு இறைவனுடைய சட்டமே தேவை கிடையாது, எனக்கு இப்போ இருக்கிற இந்த அற்பமான வாழ்க்கை தான் என்று படிதாண்டக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, இந்த மானங்கெட்ட காரியத்தை ஒருவன் செய்கிற பொழுது அவன் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்க மாட்டான், அப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக மாறிவிடுகிறான். அந்த அளவிற்கு இந்த மானக்கேடான காரியங்கள் இஸ்லாத்தை விட்டே அவனை வெளியேற செய்யக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இன்றைய பெண்கள் இந்த ஒழுக்கமற்ற காரியத்தை தொடருவார்களே ஆனால், அதன் பக்கம் போய் விழுந்து விடுவார்களே ஆனால், அது இந்த இஸ்லாத்தையும் பறித்துவிடும், நன்னடத்தையும் பறித்துவிடும், இந்த சமுதாயத்தில் இருக்கிற நற்பெயர்களையும் பறிக்கக்கூடிய ஒரு அவலத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த மானக்கேடான காரியங்களை ஈடுபடுவதால் ஏற்படுகிற அவமானங்கள் என்ன, அவலங்கள் என்னங்கிறத அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். முதல்ல அவர்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை கிடைக்கும். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத்த ஜல்தா. விபச்சாரம் செய்கிற பெண்ணும் விபச்சாரம் செய்த ஆணையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 100 கசையடினா சும்மாவா, பொது இடத்துல நிற்க வச்சு ஒரு ஆண் ஒரு பெண் தனித்தனியாக நிற்க வச்சு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து நின்று கசையடி வாங்கி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் 4 அடி 5 அடினா தாங்க மாட்டான். அப்போ 100 கசையடி எப்படி தாங்குவாங்க? ஒரு பெண்ணை இப்படி ஒரு 100 கசையடி வரைக்கும் அடிக்கிற அடியில் உடம்புல ஏற்படுகிற காயம் மாறுறதுக்கே 2 வருஷம் ஆகும். ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடும் இந்த பெண் இப்படிப்பட்டவ தான் இப்படின்ட்டு. இந்த பேர் மறைகிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எடுக்குமா இல்லையா? அல்லது வேறு ஒரு ஊருக்கு கொண்டு போய் தங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படணும். அப்போ இப்படி ஒரு அவமானத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த மானக்கேடான காரியம் இருக்குதுங்கிறத ஒருத்தன் உணர்ந்து பயந்து இருப்பானே ஆனால் இதில் யாரும் ஈடுபட மாட்டாங்க என்பதற்குத்தான் இஸ்லாம் இவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வகையான தண்டனையாக இந்த மானங்கிட்ட காரியத்தில் ஈடுபட்டவர்களை ஓராண்டுக்கு நாடு கடத்த வேண்டும், அந்த ஊரில் இருக்கக்கூடாது, அவன் வேறு ஊருக்கு கடத்தப்பட வேண்டும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அவமானங்களாக இருக்கும். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த நிலை இருக்குதான்னு பாருங்கள். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற நாடுகளில் இந்த காரியங்கள் கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டு சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி இல்லை, யாருக்குமே தெரியல. இப்போ என்ன நிலை, கசையடி கிடைக்காத, அப்போ நமக்கு நாடு கடத்துதல் நடக்காத, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாமே, கேட்குறக்கு ஆள் இல்லையே என்று நம்ம நினைக்கிறோம்.
ஆனால் இந்த மானக்கேடான காரியத்தை ஒருவன் தொடர்ந்து செய்கிற பொழுது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அகப்பட்டுருவான், வசமாக மாட்டிக்குவான். ஊர் உலகமெல்லாம் கையங்களமாக பிடிக்கும். கசையடி ஒரு பக்கம் கிடைக்கிறதோ இல்லையோ, நம்ம அப்படிப்பட்ட சூழலில் உள்ள நாடுகளில் வாழ்கிறோமோ இல்லையோ, அவமானப்பட்டவனுங்க மானம் தானங்க முக்கியம். அப்போ மானம் போச்சுன்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லையே, உயிர் வாழ்ந்து என்ன புண்ணியம். ஊர் உலகமெல்லாம் நாரடிச்சிருவான். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அப்படின்னு சொல்லி நாரடிக்க எங்கேயுமே நம்முடைய மான மரியாதையை காத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பான். இவன் பாவத்திலேருந்து மீள்றானா, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இவன் தவறு செஞ்சதுக்கு மன்னிப்பு கொடுப்போம். இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பான். நீடிச்சுக்கிட்டே இருந்தான்னா அதே மானக்கேடான காரியத்திலேயே அவள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பாளேயானால் இன்றைக்கி உலகத்துடைய சூழ்நிலை எப்படி போயிடும்? அத்தனை பேரும் இந்த பெண்ணையோ இந்த ஆணையோ இந்த தவறான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களையோ ஒரு சமுதாயத்தில் ஒரு டேமேஜ் பண்ணி மொத்தத்திலையும் யாரும் அவர்களுடைய வீட்டிலேருந்து பெண் எடுத்துடக்கூடாது, சம்மந்தம் பேசிடக்கூடாது, அவர்களுடைய குடும்பத்தோடு அணுகக்கூடாது, யாரும் அங்கே போய் அண்டக்கூடாதுங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கப்படுகிற, ஓரங்கட்டப்படுகிற ஒரு அவலம் ஏற்படுமா, ஏற்படாதா? இது எவ்வளோ தூர நோக்கில் யோசித்து பார்க்கணும். எத்தனை தலைமுறைகளை இந்த குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அவமான சின்னமாக இந்த மானக்கேடான செயல்கள் இருக்கிறது. அப்போ நம்ம ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழணும். இதில் எந்த கீறலும் வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதுல ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த குற்றவியல் சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற நாடுகளில் ஒருவன் தண்டிக்கப்பட்டு விடுவானே, ஆனால் நாளை மறுமையில் குற்றம் கிடையாது, தண்டனை கிடையாது, இங்கே தண்டனைக்கு உள்ளாயிட்டான்னா. ஒருத்தர் இங்கே தப்பித்து விட்டால் அல்லது இந்த குற்றம் மக்கள்கிட்ட நிரூபணமாகாவிட்டால் இப்போ என்னாகும்? மறுமையில் தான் கொண்டு நிப்பாட்டணும். அதுக்கு என்ன நிலைமை? ஏதாவது ஒரு சிறிய தவறுகள் நடந்துருச்சு, பாவமான காரியத்தை செஞ்சுட்டு இந்த உலகத்தில் அதிகமாக அல்லாவிடத்தில் வருந்தி அழுது பாவ மன்னிப்பு தேடி நிறைய தான தர்மங்கள்லாம் கொடுத்து ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சுக்கிட்டே வரான். இதன் விளைவாக அல்லாஹ் ஒருவேளை மன்னிச்சிட்டான்னா மறுமையில் தண்டனை இல்லை, தண்டிச்சிட்டான்னா அப்போ எப்படிப்பட்ட தண்டனை? இந்த ஒழுக்கமற்ற காரியங்களில் ஈடுபட்டவர்களுடைய இறுதி நிலை என்ன? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. என்னை வானவர்கள் அழைச்சிக்கிட்டு போனாங்க, 2 பேர் கூப்பிட்டுட்டு போனாங்க. அதில் அந்த மறுமையில் நடக்கவிருக்கிற அந்த நரகத்தில் நடக்கிற அந்த வேதனைகளையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வேதனையை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில் சொன்னாங்க, நான் ஒரு பெரிய ஒரு அடுப்பை பார்த்தேன். அந்த அடுப்பு போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு பொந்து இருந்துச்சு, பெரிய பொந்தாக இருக்குது, பார்க்குறதுக்கு அடுப்பு மாதிரியே இருக்குது, அவ்வளவு பெருசாக இருக்குது, அந்த மாதிரி எனக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அதனுடைய மேற்பகுதியை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, கீழ்ப்பகுதியில் பார்த்தா ரொம்ப விசாலமாக இருக்குது, அடுப்பு மாதிரி அந்த பொந்து இருக்குது, அப்படி மேலே சின்னதாகவும் கீழே அப்படியே விசாலமாகவும் இருக்குது. இப்படி இருக்கிற பொழுது அதற்கு கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பினுடைய சூட்டின் அதிகமாகிற பொழுது அந்த பொந்திலே அடியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மேலே ஏறி தப்பித்து வரலாம் என்று முயற்சி செய்து மேலே ஏறி கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு அப்படியே அணைய தொடங்க தொடங்க பழையபடி அவர்கள் எல்லோரும் கீழே வந்து விடுகிறார்கள். அதிலே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கிடந்தார்கள். இந்த ஒரு காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது இப்படி இருக்குதே, பெரிய அடுப்பாக இருக்குது, கீழே அடியில் நெருப்பு அப்படி கங்கு, கடுமையான அனல், அந்த நெருப்பு கூட கூட அந்த அடுப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொந்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி மேலே வராங்க. மேலே வாய் சின்னதாக இருக்குது, தப்பிக்க முடியாது. அங்கே தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? இங்கே அடுப்பினுடைய சூடு குறையுது, உடனே கீழே இறங்குறாங்க. மீண்டும் அடுப்பினுடைய சூடு கூடுது, மேலே ஓடுறாங்க, மீண்டும் குறையுது, சூடு ஏற மேலே போகிறாங்க, சூடு இறங்க கீழே வராங்க. இதே மாறி 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 வருகிற பொழுது ஆண்களும் பெண்களும் அதில் எந்த விதமான ஆடைகளும் இல்லாமல் அதெல்லாம் கரிஞ்சு போயிருமே, எப்படி இருப்பாங்க? கரிந்து போன நிலையில் அவர்கள் நிர்வாணிகளாக உள்ளே இவ்வளவு சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், யார் இவங்க,
ஏன் இப்படி தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம். அப்போ வானவர்கள் சொல்வார்கள், உலாய்க்க ஹுமு சுனாத், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், மானங்கெட்ட காரியங்களில் ஈடுபட்டவர்கள், அந்த காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்கு உறுதி செய்யப்பட்டவர்கள், மன்னிப்புக்கு ஆளாகாதவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கல. அப்போ அந்த ஒழுக்கமற்ற காரியங்களில் ஈடுபட்டு மானங்கெட்ட காரியங்களிலேயே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திவிட்ட காரணத்தினால, எந்த ஒரு தருணத்திலும் இறையச்சத்தை நோக்கி அவர்கள் திரும்பி வராத காரணத்தினால அவர்கள் அந்த பாவிகளாகவே மரணிக்க வேண்டிய நிலையாகிவிட்டது. அதனால் மறுமையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்? இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்து ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் அங்கே வந்து பார்ப்பானே, நரகவாசிகள் நிலை என்ன, இதில் வந்து உலகத்தில் ஒழுக்கமற்ற நிலையில் மானங்கெட்ட நிலையில் வாழ்ந்தவர்கள் நிலை என்னங்கிறதெல்லாம் பார்ப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு அவலத்தை மறுமையிலும் சந்திக்க வேண்டிய வரும் என்பதை ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்கணும். ஒரு சிறிய நேரத்திலான இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இன்பமாக நமக்கு தெரியலாம், பார்க்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தெரியலாம், சுகபோகமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒழுக்கம் அற்றவர்களாக தங்களுடைய நடவடிக்கைகள், தங்களுடைய பேச்சுக்கள், தங்களுடைய பார்வை, தங்களுடைய செய்கைகள், தங்களுடைய பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்வதற்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமானதாகவும் தெரியும். ஆனால் அது எவ்வளவு பெரிய அவலத்தையும் அவமானத்தையும் மறுமையிலே மிகப்பெரிய கேவலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை யோசித்து பார்ப்போமே. ஆனால் இது ஒரு அற்பமான வாழ்க்கை என்பதை நம்ம ஒவ்வொரு கணத்தையும் யோசிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், பல் துசிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை வந்து ரொம்ப பேராசைப்பட்டு பார்க்கிறீர்கள். ஆனால் வல் ஆகிரத்து கைரும் அபுகா, மறுமை வாழ்க்கை தான் மிகச் சிறந்ததாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கிறது. நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கியவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற பொழுது அப்படி மறுமையை எதிர்பார்த்து வாழுங்க. உலக ஆடம்பரமோ ஆசாபாசங்களோ சுகபோகங்களோ எதிர்பார்த்து வாழாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அறிவுரையை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ளணும். அப்போ இது போன்ற மானங்கெட்ட காரியங்களிலிருந்து நாம் எப்படியாவது தப்பிக்கணும். ஒருபோதும் யாருமே சரி இந்த தவறான காரியங்களை விழுந்துடக்கூடாது. நம்முடைய ஒழுக்கம் அதில் கீறல் ஏற்பட்டு விடக்கூடாது. அது மாதிரியான நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்றால் இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? யாருமே மிக ஒழுக்க சீலர்களாக வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன? இஸ்லாம் எப்படி ஒழுக்கங்கெட்ட காரியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இவ்வளோ பெரிய இழிவையும் அழிவையும் தண்டனைகளையும் பட்டியலிடுகிறதோ, அதே மாதிரி அந்த காரியத்தின் பக்கம் ஒரு மனிதனை நெருங்க விடாமல் இருப்பதற்கு, விபச்சாரம் செய்யக்கூடாது, மானக்கேடான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, ஒழுக்கமற்றவனை வாழக்கூடாது, நீ ஒழுக்க சீலனாக தான் இருக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிற மார்க்கம் வந்து அந்த காரியத்தில் நீ ஸ்லிப்பாய் விழுந்த விடாமல் இருப்பதற்கு, நாம் யாரும் அதில் போய் தவறி விடாமல் இருப்பதற்காக பல வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லுது. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை, அந்த வழிமுறைகளை நாம் கடைபிடித்தோமையானால் அதன் மூலமாக ஒருபோதும் இந்த ஒழுக்கமற்ற மானக்கேடான காரியங்களில் நம்ம ஈடுபடாமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும். அது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனா, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்மை இந்த மானக்கேடான காரியத்தில் போய் தள்ளுமோ, நம்மை ஒழுக்கக்கேடான விஷயங்களை போய் ஈடுபடுத்துமோ, அத்தனை காரியங்களிலிருந்து ஒதுங்கணும். ஒரு பேச்சு, அந்நிய ஆடவரோடு நாம் பேசுகிற பேச்சு, இது கொண்டு போய் நம்மளை அந்த மானக்கேட்டில் தள்ளுதா, அந்த இடத்துல அதை கட் பண்ணணும். ஒருத்தருடைய பார்வை அல்லது ஒருத்தர் மீது நாம் வைக்கிற பார்வை அந்த மானக்கேட்டில் தள்ள போகுதா, அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய ஆடை ஒழுக்கமற்ற காரியத்தில் இழுக்க போகுதா, இதை கட்டுப்படுத்தணும். இந்த ஆடை ஒழுங்குகளை சரி செய்ய வேண்டும். மார்க்கம் அனுமதித்திருக்கிற அங்கீகரித்திருக்கிற பேணுதலான முறையில் நம்முடைய ஆடை அலங்காரங்களை அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய அசைவுகளும் நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் நாம் உடுத்துகிற உடைகளும் நாம் சாலையிலே சென்று வருகிற முறைகளும் நம்முடைய பார்வைகளும் எந்த நேரத்திலும் அடுத்தவனையும் இந்த ஒழுக்கங்கெட்ட காரியத்தில் தள்ளிவிடவும் செய்யக்கூடாது, நம்மையும் சருகி விடாமல் இருக்கும் வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. சொர்க்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு சஹாபின் ஒருத்தர் கேட்குறாரு. சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இந்த பெண்மணி தான், இந்த கருப்பு நிற பெண்மணி தான் சொர்க்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட பெண்மணி அப்படின்னாங்க. இந்த உலகத்தில் கருப்பின மக்களை வெள்ளையின மக்கள் ஒரு துச்சமாகவும் கேவலமாகவும் நினைத்தாலும் கூட
ஒவ்வொருவருடைய நிறத்தை விட அவருடைய உள்ளத்தையும் அவருடைய செயல்களையும் தான் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அதனால்தான் அந்த பெண் கருப்பின பெண்ணாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த ஒழுக்கத்தையும் செயல்களையும் பார்த்து இறைவன் அந்த பெண்ணுக்கு சுவனத்தை முன்பதிவு செஞ்சான். அப்போ அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இவள் சுவனத்தின் பெண்மணி என்று. அப்படி ஒரு பெயரை அவர்கள் பெறுகிறார்கள். எதனால் பெற்றார்கள்? அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுது. அந்த வலிப்பு நோய்க்கு நான் ஆளாகிற பொழுது என்னையே அறியாமல் நான் கீழே விழுகிற பொழுது என்னுடைய ஆடையெல்லாம் அவிழ்ந்து விடுது. அதனால் நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, இந்த நோயிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வலவு ஷிர்தி சொபர்த்தி, பெண்ணே நீ பொறுமையாக இருந்துக்கிட்டேன்னா வழக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த நோய் வரும், இந்த நோயில் நீ கொஞ்சம் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக நீ பொறுத்து கொண்டாயானால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லை அந்தளவுக்கு உன்னால் அதை தாக்கு பிடிக்க முடியலன்னு சொன்னால் நான் வேணால் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக அந்த பெண்மணி, சஹாபி பெண்மணி சொன்னாங்க, சரி நான் இந்த நோயை பொறுத்துக்கிறேன். ஏன்னா இதை பொறுத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் உள்ள சில சங்கடங்களை பொறுத்துக்கிட்டா மறுமையில் சொர்க்கம் கிடைக்குதுன்னா பொறுத்துக்கலாமே, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த வலிப்பு நோய் வருகிற பொழுது என்னுடைய ஆடையெல்லாம் அவிழ்ந்து போகுது. இன்னி அத்தகஷஃப், என்னையே அறியாமல் இந்த ஆடையெல்லாம் அவிழ்ந்து போகிறதுனால அது ரொம்ப நல்லா இல்லை. ஃபதுல்லாஹ அல்லா யத்தகஷஃப், எனக்கு இந்த மாதிரி வலிப்பு நோய்க்கு நான் ஆளாகிற பொழுது என்னுடைய ஆடை அவிழ்ந்து விடாமல் இருப்பதற்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக துவா கேட்டாங்க. அப்போ இந்த பெண்மணியினுடைய அந்த கோரிக்கையில் பாருங்கள், ஒரு பெண் வலிப்பு நோய்க்கு ஆளாகிற பொழுது சுயநினைவை இழந்து விடுகிறாள். தன்னுடைய சுயநினைவே இல்லாத பொழுது தன்னுடைய ஆடை அவிழ்ந்தால் அந்த பெண் குற்றவாளியா? அந்த பெண் உலகத்துக்கு ஒரு தவறான பெண்மணி என்று தோற்றம் வருமா? அல்லது அந்த பெண் மேலே யாராவது கேள்வி கேட்க தான் முடியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ்வாவது நீ எப்படி உன்னுடைய ஆடை அவுத்தியான்னு விசாரிக்க போகிறானா? இல்லையே. சுய உணர்வு இல்லாத நிலையில் தன்னையே மறந்தவளாகத்தான் அந்த ஆடை அவளே அறியாமல் அவிழப் போகிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டது என்ன? அப்படி ஒரு நிலையும் வரக்கூடாது. ஏன்? இந்த ஆடை அவிழ்வதால் தனக்கு பாதிப்பு, பிறரும் தவறான பார்வைகளை செலுத்துவதற்கான நிலையும் ஏற்படும். எந்த ஒரு கட்டத்திலும் நம்முடைய நடவடிக்கைகளால் நாமும் வழிகட்டு விடக்கூடாது, பிறரையும் வழிகேட்டில் இழுத்து விடக்கூடாது என்கிற எண்ண ஓட்டம் அந்த பெண்ணிட்ட இருந்துச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோரிக்கைக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குதே, அது நமக்கு தேவை. இன்றைக்கி பெண்கள் உடுத்துகிற ஆடைகளை பாருங்கள், இந்த ஆடைகள் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குதா? இந்த ஆடைகளை உடுத்துவார்கள், எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவர்கள் உடுத்திய ஆடைகள் லேசானதாக இருக்கும், இறுக்கமானதாக இருக்கும், அறகுறையாக இருக்கும். இதுக்கு வெளியே சமுதாயத்தின் பக்கம் போகணும்னா புர்கா அணிய வேண்டி இருக்குது. சரி, புர்கா அணிஞ்சு வெளியே வராங்க. புர்கா எப்படி இருக்குது? போடுகிற புர்காவுடைய அந்த செட்டப் எப்படி இருக்குது? அதையும் இறுக்கமாக போட்டு அதையே ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப மோசமான வகையில் வைத்து கொண்டால் அதுக்கு ஒரு புர்கா போட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கி சமுதாயத்தில் மிக கெட்ட நிலையில் யார் போவா தெரியுமா? ஒரு சுடிதார் வியாபாரம் பண்ணக்கூடியவரோ அல்லது புடவையை வியாபாரம் செய்யக்கூடியவரோ பெண்களுடைய ஆடைகளை வியாபாரம் செய்கிற யாருமே தவறு கிடையாது. ஏன்? அவர்கள் எந்த ஆடையை விற்றாலும் அது அனைத்துமே அந்த பெண்ணுக்கு வீட்டில் அலங்கரிக்கப்படுகிற ஆடையாக போயிடும். சமுதாயத்தில் வருகிற பொழுது, ரோட்டிற்கு வருகிற பொழுது அவர்கள் புர்காவை போட்டு மூடி விடுவதால் உள்ளே போடுகிற ஆடை எந்த ஆடையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே மூடுகிற ஆடை இருக்குதே, புர்காங்கிற ஆடை, அந்த ஆடை ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணுமா இல்லையா? அது தன்னுடைய பெண்ணினுடைய அந்த கற்பை காக்கக்கூடிய வகையில் கேடயமாக இருக்கணுமா இல்லையா? அந்த ஆடையை எப்படி விற்கிறாங்க? அதில் ஏகப்பட்ட டிசைன்களை வைத்து அதை ரொம்ப டைட்டாக வச்சு அதையே ஆபாசமான சிந்தனையை தூண்டுகிற வகையில் ஆடையை விற்பார்களே. ஆனால் இதை புர்கான்னு சொல்லி விற்கலாமா? இதையும் கொடுத்துட்டு இதுக்கு இன்னொன்று இதை வச்சு இதை மூடிக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ இதையே புர்கான்னு விற்பார்களே. ஆனால் இதுவே மார்க்கப்படி தப்பு. இந்த வியாபாரம் செய்யக்கூடிய புர்கா போன்ற துணிகளை வியாபாரம் செய்கிறவங்க ஒன்று விற்றா முழுமையாக மூடக்கூடிய வகையில், முகம் கையை தவிர மற்ற அனைத்தையும் மூடும் வகையிலையும், அது இறுக்கமாக இல்லாத வகையிலையும், அது அவர்களை கற்பொழுக்க உள்ள பெண் என்று எடுத்துக்காட்டும் வகையிலும் உள்ள ஆடை தான் விற்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க?
அப்படி டார்க் கலர் கருப்பாக பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி கற்களை வைக்கிறதும், அதில் எம்ப்ராய்டிங் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வைக்கிறதும், அதில் ஏகப்பட்ட டிசைன்களை போடுறதும், பின்னாடி பார்த்தா பெரிய ஹார்ட்டின், முன்னாடி பார்த்தா பெரிய ஹார்ட்டின்ங்கிற மாதிரி ஜிகுனா ஜரிகைகளையெல்லாம் ஒட்டுறதும், அதை போய் புர்காங்கிற பேரில் விற்கிறதும், எந்தளவுக்கு எந்த விதமான எம்ப்ராய்டிங் இல்லாமல் கல் பதிக்காமல் சிம்பிளாக ஒரு புர்கா கொடுங்கன்னு கேட்டால் வயசானவங்களுக்கு கேட்குறீங்களான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்க, இந்த இறையச்சத்தை மட்டுமே எதிர்நோக்கியவர்களாக ஹஜ்ஜுக்கு போகிறாங்களே அவங்களுக்குள்ள ஆடை தான் அது. அல்லது வயசான ஆட்கள் இருக்காங்களே, எல்லாம் ரிட்டையர்டான ஆட்கள், அந்த மாதிரியான கிளங்கட்டைகளுக்கு தான் இந்த ஆடை. இப்போ இளம் பெண்களுக்கு என்ன ஆடை? அப்போ இவர்களுக்கே இந்த ஆடை விஷயத்தில் கவனம் இல்லை, பேணுதல் இல்லை. அப்போ இதையெல்லாம் யோசிக்கணும். நாம் உடுத்துகிற உடைகளில் எந்த ஆணும் சருகக்கூடாது, நம்முடைய பேச்சுக்களில் சருகக்கூடாது, நம்முடைய பார்வையில் சருகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆற்றல் பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெண்ணை ரசூல் எப்படி சொன்னாங்க, எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அந்த ஆணை நீங்கள் உங்களுடைய பேச்சில் அப்படியே வீழ்த்திடுறீங்களே அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த பெண் நாமும் சருகி விடக்கூடாது, பிறரும் சருகி விழும் வகையில் நம்முடைய நடவடிக்கையை அமைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இந்த சஹாபிய பெண்மணி, இந்த சொர்க்கத்து பெண்மணி எப்படி இருந்து கொண்டார்களோ அது போன்று இருக்க வேண்டும். அதே மாதிரி நாளை மறுமை நாளில் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கை கால்கள், நாம் செய்த அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட்டுரும். அல்லாஹ் கணக்கு போட்டு காட்டிடுவான். துல்லியமான ஏடுகள் மூலமாக பேச வச்சிருவான். நமக்கு எதிராக நம்முடைய நாக்கே சாட்சி சொல்லிடும். இந்த உலகத்தில் நம்ம யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம். ஆனால் மறுமைன்னு வருகிற பொழுது நம்முடைய நாவு சாட்சி சொல்லும், கை சாட்சி சொல்லும், கால்கள் சாட்சி சொல்லும், கண்ணு பேசும். எல்லாமே பேசுகிற ஒரு நிலை வருகிற பொழுது எதையும் மறைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கைக்கு உள்ள கடமை என்ன? நாளைக்கு இந்த கையை எனக்கு தோழனாக ஆக்குவதா எதிரியாக்குவதா? நான் இந்த கையை வைத்து பாவம் செய்தேன் ஆனால் எனக்கு எதிரியாக அது நிற்கும். இந்த காலை வைத்து பாவம் செய்தால் எனக்கு அது எதிரியாக நிற்கும். இந்த கையை வைத்து கொண்டு இவர்கள் அலங்காரமான சில ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியே தெரியக்கூடிய வகையில் போவார்களே ஆனால் நாளைக்கு என்ன, நரகத்தில் போய் தள்ளுவதற்கு இந்த கையும் இந்த அலங்காரம் தான் காரணமாக நிற்கும். இந்த காலில் ஒரு கொலுசை போட்டு தட்டி தட்டி ரோட்டெல்லாம் போயிட்டாங்கன்னு இங்கே ஊரையே திசை திருப்பக்கூடிய வகையில் நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த காலு தான் நாளைக்கு மறுமையில் எதிராக சாட்சி சொல்லும். அப்போ நம்முடைய உடல்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஆதரவாக மறுமையில் சொர்க்கத்துக்கு அழைச்சி செல்லணுமே தவிர நம்முடைய உடல்களில் ஒவ்வொரு பகுதிகளுமே நமக்கு எதிரியாக இவன் தான் இந்த தப்பை செஞ்சான், இவன் தான் செஞ்சான், உண்மைதான்னு சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய நிலை விடக்கூடாது என்பதை உணர்ந்து நாம் இதில் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும். உடைகளில் இருக்கணும், நம்முடைய பார்வையில் இருக்கணும், நம்முடைய பேச்சில் இருக்கணும், நம்முடைய நடையில் இருக்கணும் என்பதை கூடுதல் கவனமாக பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஆண் பெண் தவறி விடாமல் இருப்பதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இன்னொரு விஷயம் தனிமையில் இருந்துடக்கூடாது. இதை சொன்னாங்க. இந்த தனிமைங்கிறது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஆணும் அந்நிய பெண்ணும் தனித்திருந்து விட வேண்டாம். மூன்றாவதாக சைத்தாங்க இருக்கிறான். ஆண் நல்லவன் தான், அந்த பெண்ணு நல்லவ தான், பெண்ணு 5 வேளை தொழுகிறவ தான், இந்த ஆண் 5 வேளை தொழுகிறவன் தான், தௌஹீது கொள்கையில் இருக்கிறவன் தான், அல்லது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பிடித்தமாக இருக்கிற அவள் தான். ஆனால் மூணாவது அங்கே இருக்கிறது யார்? சைத்தான். அவன் கெட்டவனாக இருக்கானே. அப்போ அந்த சைத்தான் கெட்டவனாக இருக்கிறான் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு அவன் இந்த இடத்துல பூந்துருவான். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் பெண் தனித்திருந்தால், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் இருந்தால் அங்கே கண்டிப்பாக சைத்தான் இருப்பான். அப்போ சைத்தான் 2 பேரை வழிகெடுத்து விடுவான் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த தனிமையிலிருந்து ஒதுங்கணும். இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ தனிமையில் ஒதுங்கக்கூடிய காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தால் முதல்ல அந்நிய ஆண் யார், நம்முடைய இரத்த பந்த ஆண்கள் யாருங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் திருமணம் செய்வதற்கு யாரையெல்லாம் தடை செஞ்சுருக்கிறான்னு பாருங்கள். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் சில பேரை பட்டியலிட்டு இவங்களை கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஒரு ஆணை பற்றி சொல்லும் பொழுது உன்னுடைய தாயை நீ கல்யாணம் முடிக்கக்கூடாது. தாய் ஒரு பெண், மகன் ஒரு ஆண், இந்த 2 அந்த ஆண் பெண் இருக்காங்கள்ல, இவர்கள் இரத்த பந்தமாயிரும். உன்னுடைய மகளை கல்யாணம் முடிக்கக்கூடாது, உன்னுடைய சகோதரியை கல்யாணம் முடிக்கக்கூடாது, உன் சகோதரியின் மகளை கல்யாணம் முடிக்கக்கூடாது, உன் சகோதரனின் மகளை கல்யாணம் முடிக்கக்கூடாது. இப்படி அல்லாஹ் ஒரு பட்டியல் சொல்கிறான். இதே மாதிரி தான் பெண்ணுக்கும். அப்போ பெண்கள் தங்களுடைய தந்தை, அவர் அந்நிய ஆண் இல்லை, தன்னுடைய கணவன், தன்னுடைய மகன், தன்னுடைய கூட பிறந்த
அண்ணன் தம்பிமார்கள், தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களுடைய பிள்ளைகள், தன்னுடன் பிறந்த அக்கால் தங்கைகளுடைய ஆண் பிள்ளைகள், இவர்கள் எல்லாருமே யார்? இரத்த பந்தத்தில் வருகிற ஆண்கள். இதை தாண்டி மற்றவர்கள் எல்லாரும் யார்? அந்நிய ஆண்கள். அந்நிய ஆண்கள்னால் நம்ம பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். வெளியில் இருக்கிற வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் அந்நிய ஆண்கள்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அவர்கள் அந்நிய ஆண்கள்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம குடும்பத்திலேயே பல அந்நிய ஆண்கள் இருப்பதை நம்ம தாய்மார்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அதிகமாக அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலும், அவர்கள் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வீடுகளிலேயே சுற்றி வருகிற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலையும் இவர்கள்லாம் நமக்கு அந்நிய ஆண் கிடையாதுங்கிற மாதிரியான மனநிலை பெண்கள்கிட்ட மாறி போச்சு. அதில் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய கணவனின் கூட பிறந்த தம்பி இருக்கார் இல்லையா, இவர் ஒரு சாதாரணமாக வருவார், அண்ணன் வீட்டுக்கு வருவார், அண்ணன் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி வரக்கூடிய நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான வருடங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பார். இவர் அந்நிய ஆனா தெரியாது. அதே மாதிரி தன்னுடைய சச்சா மக, பெரியத்தா மக, சின்னத்தா மக அல்லது மாமி மக இப்படின்னு வரக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவர்கள் அந்நிய ஆண்கள். அப்போ அந்நிய ஆண்களாக இருந்தால் என்ன பார்ப்பாங்க? சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த பையன், அவனுக்கு ஒன்றுமே விவரம் தெரியாது, அதனால் அவன் சகஜமாக நம்மள்கிட்ட பழகலாம், சகஜமாக நம்மள்கிட்ட பேசிக்கலாம் என்று என்ன செய்வாங்க? அந்த அந்நிய ஆண் என்கிற டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்போது எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, வெளி உலகத்துக்கு போனால் தான் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறாங்களே, வேறு ஆம்பளை, அந்நிய ஆம்பளை, இந்த ஆம்பளை, அந்த ஆம்பளை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யார்கிட்ட சகஜமாயிருவாங்க? யார் நம்மிடத்தில் நம்முடைய இல்லத்தில் அதிகம் தொடர்பு வைத்திருப்பாரோ அவங்க எல்லார்ட்டையுமே சகஜமான கூட பிறந்த அண்ணன் தம்பிமார் நினைப்பார்கள். அது நினைக்கக்கூடாது. இவர்கள் அந்நிய ஆண்கள், இவர்கள்ட்ட தான் கூடுதலான எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஆட்டோக்காரர் இருக்கார், அவர் அந்நிய ஆண் தான். ஒரு நாள் நம்மை கொண்டு போய் சவாரியில் விடுறாருன்னா அது ஒரு வாட்டி, ஒரு 10 வாட்டி, அப்புறம் 50 வாட்டி நம்ம தகப்பனாருக்கு அவர் தான் தொடர்ச்சியாக காலையில் சவாரிக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் யார்? அந்நிய ஆண் தான். ரத்த பந்தம் இல்லை தான், நம்மளை குழந்தையிலேருந்து பார்த்தவர் தான். அதுக்காக வேண்டி நம்ம தகப்பனா ஆயிடுவாரா அவர்? அல்லது நம்முடைய அண்ணன் ஆயிடுவாரா? இல்லை. அவர் யார்? அவர் ஒரு அந்நிய ஆண். இவர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எந்த ஆடவர்கள் அந்த தொடர்ச்சி இருந்தாலும் சரி, தந்தையை பார்க்குறேன், ஏதோ பொருளை கொடுக்குறேன், பொருளை வாங்குறேன்னு யார் வந்தாலும் சரி, இவர்கள் அந்நிய ஆண்கள்ங்கிற விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய உறவினர்கள் விஷயத்தில், அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்துலையும் ரொம்ப சகஜமாக பழகி மானக்கேடான காரியத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய வகையில் சைத்தான் இழுத்துருவான், தள்ளிடுவான். அப்போ அதில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கணும். அப்போ இது மாதிரி தனிமையினுடைய வாசல்கள் எல்லாத்தையுமே அடைக்க வேண்டும். வேறு என்னென்ன வழிகள்லாம் நம்மளை தனிமையில் கொண்டு போய் தள்ளுது அப்படின்னு கேட்டால், இப்போ நவீனமாக வருகிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் என்ன ஆயிடுச்சு? சகஜமாக ஆண்கள் பெண்களும் ரொம்ப சகஜமாக அவன் அந்நிய ஆனா, ரத்த பந்தத்தில் உள்ள ஆனா, யார் என்னங்கிறது எந்த விதமான ஒரு புரிதல்கள் இல்லாத வகையில் இதில் தொடர்புகள் ஏற்பட்டுக்கிறது பார்க்குறோம். ஒரு பெண்மணி என்ன செய்வாங்க? எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, உனக்கு ஃபேஸ்புக் இருக்குதா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்துலையோ இன்ன பிற இடங்கள்லையோ பழகிற ஒரு பெண் தன்னுடைய சக தோழிகிட்ட கேட்பாங்க, எனக்கு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, என்ன பேரில் இருக்குது, இந்த பேரில் இருக்குது, சரி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுவேன், அல்லது உன் பேருக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், என்ன நீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். 2 பெண்ணு 3 4 5ன்னு ஒரு 10 பெண்கள் சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு இந்த 10ல் ஒரு பெண் என்ன செய்வா? அவங்க அண்ணன், அவங்க தம்பி, அவங்க மாமன், அவங்க மச்சானை எல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருப்பாங்க. அந்த நபருக்கு என்ன காட்டும்? அந்த ஆண்களுக்கு காட்டும், இந்த 10 பெண்களையும் காட்டும். ஏன்? இவருடைய ஃப்ரெண்டாக இருக்காங்களா அந்த 10 பேர், உங்களுடைய தங்கச்சியின் மூலமாக இருக்கிற இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை பெண்கள், அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்படின்னு காட்டும் வரிசையாக. இவங்க என்ன செய்வாங்க? சரி இவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுப்பான். அப்போ இந்த பெண்களுக்கு பகீர்னு இருக்கும், என்னடா இது யாரோ ஒரு ஆள் நமக்கு ஏன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான்னு இந்த பெண்கள் யோசிப்பார்கள். இல்லாட்டி என்ன நடக்கும்னா, இந்த பெண்களுக்கு அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வரும். உனக்கு இவரை தெரியுமா, உனக்கு இந்த அப்துல்லாவை தெரியுமா, உனக்கு இந்த அப்துல் ரஹ்மானை தெரியுமா, இப்படி காட்டும். யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் அந்த ஒரு பெண்ணுடைய சகோதரர்களாகவோ மாமனோ மச்சனாவோ இருந்திருப்பான் நண்பர்கள் குழுவில். அந்த நண்பர்கள் பட்டியல் இதெல்லாம் காட்டும். சரி நம்முடைய ஃப்ரெண்டுனுடைய அண்ணன் தானே அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க? அதை ஓகேன்றுவாங்க. ஓகேன்னு சைத்தான் சும்மா விடுவானா? சைத்தான் எப்பொழுதுமே இந்த பாவமான காரியத்தை ரொம்ப அழகாக தான் காட்டுவான். அவருக்கு போகும், இப்பொழுது இந்த ஃபாத்திமா என்ற பெண் உங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் இப்படின்னு காட்டும். அவன் மனசு அப்படி ஒரு ஆட்டம் வரும். அவன் என்ன பண்ணுவான்?
அவங்க யார் அந்த ஃபாத்திமா, நம்மளை நண்பராக எடுத்துக்கிட்டாங்க, அல்லது நம்மளை ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சேர்ந்துக்கிட்டா என்னன்னு அவன் சேர்ந்துக்கிட்டு தேடுவான். இந்த ஃபாத்திமா என்ன எப்படின்னு உள்ளே பார்ப்பான். உள்ளே என்ன இருக்கும்? ஏதாவது இயற்கை காட்சிகளோட ஃபோட்டோவோ அல்லது அவர்கள் ஏதாவது விரும்பி இருக்கிற ஸ்டேட்டஸோ கட்டுரைகளோ இருக்குமா? அதுக்கு மெனக்கெட்டு இவர் லைக் கொடுப்பார், இது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு. இந்த பிள்ளைக்கு வந்துடும், இவர் ஏன் நமக்கு இது லைக் கொடுத்தாரு? ஒரு நாள் பார்க்கும், 2 நாள் பார்க்கும், பரவாயில்ல, நம்ம போடுற கட்டுரைகளுக்கும் நம்ம இமேஜுகளுக்கும் இவர் நமக்கு லைக் கொடுக்குறாருன்னா நம்மளை அனுதினமும் இவர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படின்னு முதல்ல இவர் ஊசலாட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவன் 1000 பேருக்கு லைக் கொடுத்துருக்கான், அது ஒரு விஷயம். ஆனால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எப்படி வந்துடும்னா இவரோட தனியாக நம்ம காண்டாக்ட் பண்ணால் என்ன, இப்படி ஸ்டார்ட் ஆயிரும். இதே மாதிரி 9 பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் எல்லோரும் பல ஆடவர்களோட ஜாயிண்ட் ஆகி வந்ததில் தான் 5000 பேர்னு வைங்க. ஏதோ ஒரு கணக்கில் ஸ்ரீலங்காவில் உள்ளவனுக்கும், தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கும், கல்கத்தாவில் உள்ளவனுக்கும், பெங்களூரில் உள்ளவனுக்கும், அமெரிக்காவில் இருக்கிற பொம்பளைக்கும் எல்லாம் லிங்க் வந்திருக்கும். எப்படி? இவன் மூலம் அவன் மூலம் இப்படி வந்திருக்கும். இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழகிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும்? சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி ஒரு ஆணை வந்து இது போன்ற ஃபேஸ்புக் தொடர்பு ஏற்பட்டு தனிமையில் சந்திக்கலான்னு ஒரு முடிவெடுத்து இந்த தொடர்பு கடைசியில் அங்கே போய் தள்ளுது. நம்ம தனிமையில் சந்திச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான், தனிமையில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவன் 2-3 ஆண்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவரை நாசமாக்கி ஒரு லாட்ஜில் வச்சு கொலை பண்ணிட்டு போயிட்டான். இது எதனால்? ஃபேஸ்புக்னால் ஏற்பட்ட விபரீதம்னு அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தனிமை தொடர்புகளை ஏற்படுத்துகிற ஒரு ரகசியமான குழுமங்களாக இது இருக்கா இல்லையா? அப்போ இதை பெண்கள் எப்படி கவனிக்கணும், எப்படி பாவிக்கணும், இதை நம்ம யூஸ் பண்ணுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இதில் வந்து எந்த விதமான அந்நிய ஆடவர்களை சேர்த்தக்கூடாது. கூட பிறந்த அண்ணன்னா அவன் அண்ணன், அது வேற, கணவன் வேற. இதை தாண்டி உள்ளவன் யார்? கணவனுடைய கூட அண்ணனோ தம்பியோ நமக்கு யார்? அவன் ஏன் நம்மளுடைய குரூப்பில் இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம ஏன் நண்பராக வச்சுருக்கணும் என்கிற மாதிரி ஒவ்வொரு யோசனை இருந்தால்தான் இந்த ஃபேஸ்புக்குங்கிற பேரில் அது வழி தவறாமல் இருக்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா பெண்கள் வந்து நாங்கள் மட்டும் எங்களுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு குரூப் வச்சுக்கிட்டோன்னு எப்படி ஆரம்பிப்பாங்க? பயனுள்ள தகவல், இன்று ஒரு தகவல், இன்று ஒரு செய்தி, இப்படி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறது. தொழில் வழிகாட்டி செய்திகள் அப்படின்னு எதையோ ஒன்று ஆரம்பிப்பாங்க. குரூப் ஆரம்பித்த உடனேயே தனக்கு தெரிந்த பெண் நண்பர்களை எல்லாம் அதில் போடுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருடைய ஃபோன் நம்பரோடு சேர்த்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். அது அவங்க ஃபோட்டோவாக இருக்கும், அல்லது ஒரு பூ மாதிரியோ இயற்கை காட்சிகளாக கூட வச்சுருப்பாங்க. இதில் ஒரு 50 பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த 49 பேர் யார் யார், என்ன ஃபோட்டோ, என்னன்னு தெரியும். நம்ம பெண்கள் எவ்வளோ அப்ராணியாக இருக்கிறாங்கன்னா இந்த 50 பேரில் எத்தனை பேருடைய ஃபோன் நம்பரு பெண்களுக்கே உடமையான சொந்தமான ஃபோன் நம்பர்னு தெரியாது. ஏன்னா ஒரு சில வீடுகளில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அண்ணனும் அந்த ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருப்பான், வாட்ஸ்அப் நோண்டிகிட்டு இருப்பான், தம்பியும் வச்சுருப்பாங்க, தங்கச்சியும் யூஸ் பண்ணுவாங்க, தகப்பனார் வருவார். ஒரு வீட்டில் இந்த மாதிரி பலரும் கலந்து யூஸ் பண்ணுகிற ஃபோனாகவும் இருக்கும். ஒரு சில வீடுகளில் அந்த பெண் யூஸ் பண்ண ஃபோனை வாப்பா எடுத்து என்ன இந்த பெண் என்ன பண்ணுற, மகன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறவராக இருப்பார். அல்லது ஒரு மனைவி யூஸ் பண்ண ஃபோனை கணவர் பார்ப்பார், அல்லது அண்ணன் தம்பி வந்து செக் பண்ணிட்டு கிடப்பான். இது மாதிரி உள்ள ஊடுருவி ஷைத்தான் அங்கிருந்து ஒரு தொடர்பு டக்குன்னு ஏற்படுத்தி விட்டுருவான். எதனால்? நம்ம சொல்லுகிற இந்த அறிவுரைகள் உங்களுக்கு வந்து சேருகிற வேகம் குறைவாக இருக்கலாம், ஆனால் ஷைத்தான் இருக்கானே அவனுடைய வேகம் என்ன? இரத்த நாளங்களில் இன்ன ஷைத்தான எஜ்ரிமினல் இன்சானி மஜ்ரத்தமி, இரத்த நாளங்கள் ஓடுகிற ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இரத்த நாளம் வந்து ஒரு மனிதனுடைய உடலை சராசரியாக 50லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு வேகத்தில் ஷைத்தான் வந்துடுவான். டக்குன்னு என்ன செய்வான்? சிந்தனை எடுத்து திடீர்னு கிளப்பிடுவான். இந்த பெண்ணை பாரு, இது நல்லா இருக்கான்னு பாரு, இந்த பெண்ணை பாரு, இந்த ஃபோன் நம்பரை பாரு அப்படின்னு அந்த ஃபோன் நம்பர் அப்படியே மனசில் பதியும். பிறகு என்ன செய்வான்? அந்த நம்பருக்கு இவர் இந்த வாட்ஸ்அப்லேருந்து பேசிக்கிட்டு இருப்பார், 4 நாளைக்கு 5 நாளைக்கு பேசுவார். அந்த பெண் என்ன நினச்சிக்குவா? சரி நம்முடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபாத்திமாவோ கதீஜாவோ நம்மள்ட்ட பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் பேசிக்கிட்டே இருப்பாள். ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழித்து அவன் ஃபோன் அடிப்பான். இத்தனை நாளாக பேசினமே, அது நான் தான் பேசினேன், எங்கள் தங்கச்சி பேசலை, நான் தான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு சொல்லி அப்படி ஆரம்பிப்பான். அதோட அவளையும் சருக வைப்பான். இது நாசமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அப்போ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புங்கிற பேரில் அந்த தனிமை தொடர்புகளை ஏற்படுத்துகிற நிலை இருக்குமானால் அத்தனை வாசலையும் அடைக்கணும். பெண்கள் வந்து குரூப்புங்கிற பேரில் ஏன் இருக்கணும்?
அப்படி ஒரு குரூப்புங்கிற மாதிரி அது ஆரோக்கியமாக இருக்குது என்கிற முன்னெச்சரிக்கையோடு அதில் கவனமாக இருக்கணும். சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எந்த குரூப் வச்சுருந்தாலும் எங்கள் கணவனுக்கு தெரியாது, எங்கள் தந்தைக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் தம்பிக்கு தெரியாது, நாங்கள் ரகசியமாக வச்சுருப்போம், யாரையும் பார்க்க விட மாட்டோம்பாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பாக போயிடும். இவங்க யாரோட குரூப்பில் இருக்கிறாங்க, அந்த குரூப்பில் உள்ளவங்களாம் யார், உள்ள பெண்கள் யார், இது என்ன பழக்கம், இதுங்கிற ரகசியமாக போச்சுனாலே பாவம் செய்ய தூண்டும். திறந்த புத்தகமாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் ஒரு கணவனுடைய ஃபேஸ்புக்கா, ஒரு வாட்ஸ்அப்பா, ஒரு ஃபோனா, அதை மனைவி எடுத்து பார்க்கலாம், லாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கால் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அப்படி பார்க்குற சுதந்திரம் இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. திறந்த புத்தகமாக இருக்கணும். மனைவியுடைய ஃபோன் எடுத்து டக்குன்னு கணவர் எடுத்து நோண்டலாம், பார்க்கலாம், வைக்கலாம். இது ஈஸியாக இருக்கணும் கணவனுக்கு. மனைவியுடைய ஃபோனை கையில் எடுத்த உடனேயே மனைவி கோவப்படுறதும், கணவனுடைய ஃபோனை கையில் எடுத்த உடனே கணவன் மூஞ்சியெல்லாம் செவக்கிறதுனா குடும்பம் ரெண்டாக நாசமாக போயிடுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். இதெல்லாம் நம்முடைய ஒழுக்கத்தை கிழிக்க போகுது. நம்ம சின்ன எக்ஸ்பிரஷன், ஏன் அந்த ஃபோன் எடுக்கிற இப்படினாலே பயங்கரமாக மாற்ற போகுதுன்னு அர்த்தம். எதுக்கு கோவப்படணும்? ஃபோனை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த டேபிளில் வச்சுருங்கன்றா வேலை முடிஞ்சிடும்ல. உனக்கு ஃபோன் தேவைப்படுதுன்னா சரி ஃபோனை சீக்கிரம் பார்த்துட்டு கூட நான் பேசணும் அப்படின்னா சந்தேகப்பட மாட்டாங்க. இவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்தா கோவம். அதை சபையில் இருந்து திடீர்னு ஒரு ஃபோன் வரும்போது திடீர்னு எந்திரிச்சுமா வெளியே ஓடுவான். ஏன் ஓடுறான்? அல்லது இவள் வந்து உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி ஃபோன் அடிக்கிறாங்க, ஃபோன் வருது, ஹலோ நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேங்க வைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கணவன் சும்மா இருப்பானா? ஏய் யார் அது, ஏன் நீ அப்புறம் இப்போ பேச வேண்டியதானே இப்படின்னு கேட்பான். உடனே சந்தேகம் பற்றிக்குமா இல்லையா? அப்போ அவ்வளவு கண்ணும் கருத்துமா கணவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மனைவியும் இவ்வளோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருமே எதை யோசிக்கணும்? நம்ம ரகசியமாக செய்கிற தவறுகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளங்களில் என்னெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ நடந்துக்கிறதோ அத்தனையும் மிக தெளிவாக அறிந்தவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிற காரணத்தினால நம்ம இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குங்கிற பேரில் எந்த தனிமை தொடர்பில் யாருக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிரும், நம்முடைய ஒழுக்கத்தில் கேள்விக்குறி ஆக்கிடணுங்கிறத இளம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கல்லூரி பள்ளிகளில் எல்லாம் சர்வசாதாரணமாக இவர்களுடைய நடத்தைகள் எப்படி போகுது? அந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள் மாணவிகள்லாம் ஒன்று சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்கிறாங்க. அல்லது அவர்களோட பேசினேன், பிறந்தநாள் விழா கொண்டாடினேன், கேக்கு வெட்டினேங்கிறாங்க. அவங்களோட இவங்களோட பழகினங்கிறது இதெல்லாம் ஃபோட்டோவை அப்படி பரவி கடைசியில் என்ன, சகஜமாக எல்லோரோடும் பழகலாம், எல்லாரையும் நண்பர்களை வைத்துக்கொள்ளலாம், யாருடைய விஷயத்துக்கு நம்ம கமெண்ட் போடலாம், அவங்க நமக்கு கமெண்ட் போடலாம், போகிற போக்கில் அப்படியே தொடர்பு ஏற்பட்டு தவறான பாதையில் தள்ளிடும். அப்போ இந்த மாதிரியான சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காத வகையில் இருந்தால்தான் நாம் மானக்கெட்ட காரியத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் கேடயமாக அது இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மை மானக்கேடான காரியத்தில் தள்ளி விடாமல் இருப்பதற்கு சில பேர் நினைக்கலாம், என்னதான் இருந்தாலும் அந்த டிவியில் இது மாதிரியான காட்சிகள் வந்தாலோ அல்லது ஒரு படங்களோ ஒரு பாடல்களோ இப்படி வரும்பொழுது என்னை கொஞ்சம் அப்படி இழுத்துருது, லயிச்சிருது, அல்லது இது மாதிரி ஒரு ஆண்கள் இடத்துல டக்குன்னு இப்படி பேச்சு வந்துடுது, அல்லது ஆண்கள் இப்படி பேசும்போது நானும் தெரியாமல் இருந்துடுறேன், அல்லது இது மாதிரியான விஷயங்கள் இது மார்க்க நிலைப்பாட்டுக்கெல்லாம் தப்பானதுன்னு எனக்கு தெரியல, அல்லது என்னை மானங்கெட்ட காரியத்தின் பக்கம் இழுக்கிற மாதிரி தெரியுது, என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே எனக்கு முடியல என்றெல்லாம் சில பேர் சொல்வார்கள். அதற்கு அழகான ஒரு வழிமுறைகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க, அல்லாஹ்வும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறான். அதில் என்ன முதல் வழிமுறை? தொழுகை தான் நம்மை மானக்கேடான காரியத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தெளிவான ஒரு கேடயமாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களிலிருந்தும் மார்க்க விரோதமான செயல்களிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 5 வேளை தொழுகை, சுபுக்கு எந்திரிக்கிறோம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், லுஹருக்கு போகிறோம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அசருக்கு போகிறோம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ட்ட அல்லாஹ் கவனிக்கிறாங்கிற உணர்வு உள்ளேயே இருக்க சைத்தானுடைய அந்த அண்டுதல் வரவே வராது. பள்ளிவாசலில் பாங்கு சொன்னோன்னே சைத்தான் விரட்டி ஓடுறவனே, ஒரு பாங்கு சைத்தானை விரட்டுதா இல்லையா? பிறகு வரான். இக்காமத்து விரட்டுதா இல்லையா? மீண்டும் வரான். அப்போ சைத்தானுடைய கடமை விட்டானவன் பாங்கில் தானே விரட்டினேன், மீண்டும் உள்ளே வரான். இக்காமத்தில் விரட்டினில மீண்டும் உள்ளே வரான். யோசிச்சுப்பார், இப்படி யோசிப்பார், அப்படி யோசிப்பார், இப்படியே கிளப்பி விட்டுருக்குறான். அப்போ ஒரு பாங்கு சொல்லியே ஓடி போனவன் மீண்டும் நம்மளை துன்புறுத்துறதுக்கும் உள்ளத்தில் ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு வரான்னு சொன்னால், ஒரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுலையே இவ்வளோ குழப்பத்தை அவன் ஏற்படுத்த போகிறான்னா, நம்ம 5 வேளை தொழுகை இருக்குது. இந்த தொழுகை என்பது ஓரளவு என்ன செய்யும்? அந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து நம்ம காப்பாற்றும்.
கொஞ்சம் அவனை தள்ளி வைக்கும். ஓரளவு முழுமையாக தள்ளி வைக்க முடியாவிட்டாலும் ஓரளவு இந்த தொழுகை நம்மை மானக்கேடான காரியத்திலிருந்து காப்பாற்றும் என்று நம்ம செய்து அந்த தொழுகையில் தொடர்ச்சியாக இருக்கணும். தொழுகையில் நம்ம தொடர்ச்சியாக இருந்தாலே பல நல்ல காரியங்கள், நல்ல ஒழுக்கங்கள், நற்பண்புகள்லாம் நம்மள்கிட்ட மிளிர ஆரம்பிக்கிற பொழுது யாரும் அப்படி அண்ட மாட்டாங்க. இந்த சைத்தானுடைய நடவடிக்கைகளின் பக்கம் நம்ம இழுக்கக்கூடிய எவனும் அண்ட மாட்டான். ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, இல்லை நான் தொழுகணும், எனக்கு இஷா டைம் ஆச்சு தொழுகணும்னா கூட நாடகம் பார்க்குற ஆள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறீங்களா, டிவி ஆஃப் பண்ணி எழுந்திரிச்சு ஓடிடும். படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை நான் தொழுக டைம் ஆச்சு, என்ன இதெல்லாம் பார்க்குறிய, நான் இப்போ தொழுகணும்னா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஜும்மாவுக்கு போகணும் டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மற்றமா வீணான காரியங்களில் ஈடுபடுறவங்க அப்படி ஒடுங்கிக்குவாங்க. அப்போ இவன் 5 வேளை தொழுகிற ஒரு ஆள், ஒரு பெண்மணின்னு தெரிஞ்சுக்கிட்டா மற்ற பெண்கள் நேற்று இந்த நாடகம் பார்த்தியா இப்படி கேட்பாங்களா, நேற்று அந்த நாடகத்தில் அப்படி ஒரு காட்சி நினச்சி தெரியுமா உனக்கு கேட்பாங்களா, அப்படி அடக்கி வாசிப்பாங்க. இது தொழுகையெல்லாம் இபாத்தான ஆள், நம்ம கவனமாக தான் பேசணும், அப்போ எதை பற்றியும் பேசக்கூடாது, பொய் பற்றி புறம் பேசக்கூடாது, அவதூறு இப்படின்ற ஒரு கண்ட்ரோலே ஏற்படும். அப்போ இந்த தொழுகை என்பது இவ்வளவு மானக்கேடான காரியத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அதே மாதிரி இன்னொரு வழிமுறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது நோன்பு வைங்கன்னாங்க. ஒரு இளம் ஆண் பெண்களுக்கு என்ன சொன்னாங்க, அவர்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரைகளில், உங்களில் சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள், அதுதான் பார்வையை தாழ்த்தும், கற்பை பேணி பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு திருமணம் முடிக்க முடியவில்லையோ ஃபாலைஹி பிஸ்ஸௌம், அவங்க நோன்பு வைங்க. ஏன், அதுதான் கேடயம், அதுதான் பார்வையையும் கற்பையும் காப்பாற்றக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும். பகல் முழுவதும் கொஞ்சம் கட்டுப்படுத்திடுதா இல்லையா, தப்பு செய்யக்கூடாது, தப்பானதை பேசக்கூடாது, தவறான காரியங்களை ஈடுபடக்கூடாது, மடத்தனமான காரியத்தை ஈடுபடக்கூடாது, நம்ம தொழுகணும், நோன்பு வைக்கணும், நம்ம தர்மம் செய்யணும், நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும், குர்ஆன் ஓதணும். இந்த தொடர்புகளோடு நம்மை தக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த நோன்பு செய்யும். நோன்புக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது, தொழுகைக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் சாகும் வரைக்கும் நம்மளுக்கு துணை கொண்டு எல்லா வினைகளிலிருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நோன்பு என்ன செய்யும், எல்லா நல்ல காரியத்தையும் இழுக்கிற காந்தமே நோன்பு தான். நோன்பு காலத்தில் ஒருத்தன் தர்மம் செய்வான், நோன்பு காலத்தில் ஒருத்தன் உண்மை பேசுவான், நோன்பு காலத்தில் ஒருத்தன் திருக்குரானை ஓதுவான், நோன்பு காலத்தில் ஒருத்தன் நன்மையான காரியங்களை போய் விரைந்து நிற்பான், நோன்பு காலத்தில் போய் பள்ளிவாசலில் நிற்பான், நோன்பு காலத்தில் போய் ஜமாத்தோடு தொழுவான், நோன்பு காரியங்களில் தீமையிலிருந்து ஒதுங்குவான், பிறரை ஒதுக்குவான், பொய் பேச மாட்டான், புறம் பேச மாட்டான், அவதூறு பேச மாட்டான். அப்போ நோன்பு கொண்டு எல்லா நற்காரியங்களையும் குவித்து தீய காரியங்களையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய பவர் இருக்குதே, அந்த நோன்பு வைத்தால் நம்மை மானக்கேடான காரியத்திலிருந்து காப்பாற்றிடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இது மாதிரியான மானங்கெட்ட காரியத்திலிருந்து ஒதுங்கியவர்களாக எந்த ஒரு தருணத்திலும் ஒழுக்க சீலர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது, இந்த சுகபோகமான அற்ப சுகங்களான காரியங்களிலிருந்துலாம் நாம் ஒதுங்குகிற பொழுது அது ஒரு பெருசாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் நீ எந்த ஒழுக்கத்தை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டாயோ அதற்காக உனக்கு ஏராளமான செல்வங்களை கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொல்லித் தருகிற இந்த இறை வசனம் என்ன, ஒமை எத்தகில்லாக, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவனுக்கு தெளிவான போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஓ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாத வழிகளிலெல்லாம் அவனுக்கு ரிசுக்கை அருளை அள்ளி வழங்கி கொண்டிருப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நம்ம இறையச்சத்தோடு நடந்துக்கணும், நம்ம ஒழுக்கத்தோடு நடக்கணும், நம்ம நேர்மையாக நடக்கணும் இப்படி நினைக்கிறார். ரொம்ப ஒழுக்கத்தோடு நடக்கிற பொழுது என்னாகும் அப்படின்னா, உலகத்தில் பல வகையான இந்த அற்ப விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டி வருது. எதுவுமே நமக்கு கிடைக்கல, இப்போ நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருமே. அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், இவனுக்கு அதிகமான செல்வ வளத்தை எல்லாம் கொடுத்து பெரிய ஆளாக்குவான், அள்ளி அள்ளி வழங்குவான். யாருக்கு வழங்க மாட்டான், யார் இந்த ஒழுக்க கெட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ, இறை அச்சம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட ஆரம்பிச்சிருவான், கருணையே செலுத்த மாட்டான், அவர்களுக்கு அருளை கொடுக்க மாட்டான். இதே ஒருத்தர் ரொம்ப இறையச்சத்தோடு இருக்கிறான்னா, நம்ம அந்தரங்கமான நேரங்கள் மறைவான நேரத்திலும் சரி பகிரங்கமான நேரத்திலும் சரி அல்லாஹ் பயந்து நம்ம வாழணும்னு நினச்சிருந்தான்னு வைங்க, அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவ்வளவு நம்மை அச்சப்பட்டுருக்கிறானே, இவனுக்கு நம்ம அள்ளி கொடுப்போம், இவனுக்கு நல்ல அந்தஸ்தை கொடுப்போம், இந்த பெண்ணுக்கு நிறையா செல்வத்தை கொடுப்போம்னு சொல்லி ஒரு உயர்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்வு. இரண்டாவது என்ன, நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க ஆரம்பிப்பான். பெரும்பாவங்களை விட்டு நாம் ஒதுங்கி விட்டோமே ஆனால்
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. தர்கா வழிபாடு, தட்டு தகடு தாயத்து போன்ற எந்த விதமான மூடத்தனமான இந்த இணை வைப்பிலிருந்து அதன் சாயலிருந்தெல்லாம் நம்ம வெளிப்பட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஏகத்துவத்துக்கு வந்திருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். அடுத்த பெரிய பாவமாக நம்மளை கொண்டு போய் தள்ளுறது என்னவாக இருக்கும்? ஒன்று வட்டியாக இருக்கும், அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறோம். இன்னொன்று ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. இதில் தெளிவாக இருந்துட்டோம். அல்லாஹ் என்ன பண்ணுறான்? உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற பெரும்பாவங்களெல்லாம் இருக்கிறதே, அதையெல்லாம் நீங்கள் ஒதுங்கி கொள்வீர்களானால் அதன் மூலம் உங்களுக்கு நான் சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பேன். சரி, நமக்கு பயந்து தானே இவன் இவ்வளோ பெரிய பாவத்தையெல்லாம் விட்டான், சின்ன பாவம் மனுஷன் தானே, சரி மன்னிச்சிருவோம். அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய மன்னிப்பு அந்த இரக்க குணத்தை செலுத்தி மறுமையில் நம்முடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு ஒரு வழியாக அதை அமைப்பான். சில நேரங்களில் இந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நீ பெரும்பாவத்தை செய்யாமல் இருந்த பாரு, எவ்வளோ பெரிய இரையச்சம் இருந்தால் அதை செய்யாமல் இருந்திருப்பேன், அதனாலேயே உன்னுடைய சிறிய பாவங்களை மன்னிக்கிறேன். அப்போ நம்ம இந்த ஒழுக்க விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறோம்னா, ரொம்ப இரையச்சம் உள்ளவனாக நம்ம வாழ்ந்தோம்னா, நம்ம பெரிய பாவத்தை செய்யாமல் இருந்தோம்னா, மானங்கெட்ட காரியத்தில் விழாமல் இருந்தோம்னா, இதை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு இதையே ஒரு அடித்தளமாக எடுத்துக்கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு வெகுமதியும் இதன் மூலம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எங்காவது சில இடத்துல ஆபத்துகளை மாட்டிக்கிட்டோன்னு வைங்க, வியாபார நஷ்டத்திலேயோ, கடுமையான கடன் கஷ்டத்திலேயோ, அல்லது நோய்வாய்ப்பட்ட நிலையிலையோ, பெரிய அகோர விபத்திலேயோ மாட்டிக்கிறான்ல, இந்த மாதிரியான நேரத்தில் சில பேர் உயிர் தப்பி வருகிறார்கள்னு பல செய்திகளை கேட்போம். பெரிய விபத்து நடந்திருக்கும், காரு சுக்குநூறாக இருக்கும், உள்ளே இருந்தவர்களுக்கு எந்தவித காயம் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினருமாங்க. ஒருத்தருக்கு பயங்கரமான நோயாக இருக்கும், தேராது, இறந்துருவாங்கன்ட்டு எல்லாரும் ஊர்ஜிதப்படுத்துருவாங்க, டாக்டர்லாம் கை விரிச்சிருவாங்க. அவன் பார்த்தா உள்ளே போய் நல்ல ஆரோக்கியமாக வெளியே வந்து நிற்பான். அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறோம். ஒருத்தர் கடுமையான வியாபார கஷ்டத்தில், யாரையும் சந்தித்து பேச முடியாத நிலையில், கடனை அடைக்க முடியாத நிலையில் இருப்பான், திடீர்னு நல்ல நிலைக்கு வருவான். இப்போ இது மாதிரியான நிலையிலெல்லாம் இவங்களை மாற்றினது யார்? கடுமையான கஷ்டங்களிலும் சிரமங்களிலிருந்து இவர்களை மீட்டது யார் அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை காலகட்டத்தில் ரொம்ப ஒழுக்கமாக நடந்திருப்பார்களே ஆனால், பயபக்தியோடு நடந்திருப்பார்களே ஆனால், மானக்கேடான காரியங்களை ஈடுபடாமல் ஒழுக்க சீலர்களாக தங்களை நடத்தி இருப்பார்களே ஆனால், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசு என்ன தெரியுமா? உலகத்தில் நீ இவ்வளவு துல்லியமாக ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற, நேர்மையாகவும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாகவும் ஒழுக்கத்தோடவும் நீங்கள் நடக்கிறதுனால அல்லாஹ் அதற்கு கொடுக்குற பரிசாக உன்னை வேறு எந்த துன்பத்திலையும் உன்னை விட்டு விடாமல் அதிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். எப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு முன் சென்ற காலத்தில் 3 பேர் அப்படியே குகை வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் கடுமையான மழை வந்த உடனே குகையில் போய் அவங்க ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த குகையில் போய் அப்படியே தஞ்சம் புகுந்து இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய பாறை வந்து குகையை அடைச்சிருச்சு. அதில் ஒவ்வொருத்தரும் என்ன முடிவெடுத்தாங்க? நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம், யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கும்ல, அதை நீ கவனத்தில் வச்சு என்னை மன்னிச்சு இந்த பாதிப்புலேருந்து, மிகப்பெரிய துன்பத்திலேருந்து காப்பாற்று இப்படின்னு ஒவ்வொருத்தரும் துவா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 3 பேரில் ஒவ்வொருத்தரும் ஒரு துவாவை சொன்னார். நான் இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சேன்னு துவா கேட்டார். அதில் ஒருத்தர் சொன்னார், இறைவா, ஒரு பெண்ணிடத்திலே தவறாக நடக்க முயன்றேன். அந்த மானக்கேடான காரியத்தின் பொழுது அந்த தொடக்கத்திலே அந்த பெண்மணி நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கேன்னா, அப்படி சொன்ன உடனேயே உனக்கு பயந்து நான் இந்த மானக்கேடான காரியத்தில் இறங்கலை, உடனே ஒதுங்கிட்டேன், தீமையிலேருந்து நான் விலகிட்டேன், உனக்காகத்தான் இப்படி நான் ஒழுக்கத்தோடு இருந்தேன், எனவே இந்த நல்ல காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த துன்பத்திலேருந்து என்னை காப்பாற்றுன்னு கேட்டாங்க. அந்த பாறை அப்படி விலகி இவர்கள் குகையிலிருந்து வெளியேறினார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு இந்த மானக்கேடான காரியத்திலிருந்து ஒருவர் விலகி இருப்பாரையானால், மிக ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒருவர் வாழ்வாரையானால், இந்த உலகத்தில் நமக்கு பயங்கரமான பல ஆபத்துகள்லேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். சில பேர் கேட்பாங்க, என்னங்க இது வீட்டில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சுங்கிறீங்க? எந்த விதமான அடிச்சோடு இல்லை, தீ பிடிச்சது, கேஸு கசிஞ்சிருச்சு, போய் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். பெரிய ஆபத்துலேருந்து மீண்டிருக்கீங்கள, என்ன? ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் கொடுத்துருக்கிற பாதுகாவல். எப்படியா இருக்கும்? இவர்கள் வாழ்க்கையில் என்னமோ ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாங்க, அந்த நன்மை என்ன? அது ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறப்புகள்லாம் இந்த ஒழுக்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் கிடைக்கிற ஒரு சிறப்பை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யார்
ஒரு அந்நிய பெண், அழகான பெண், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெண் தவறான பாதைக்கு ஒரு ஆணை அழைக்கிற பொழுது இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயந்துக்கிறேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று ஒதுங்குவானோ, இதே மாதிரி ஒரு அந்நிய ஆடவன் இருக்கிறான், ரொம்ப அழகாக இருக்கிறான், தவறின் பக்கம் அழைக்கிறான், தனிமையும் இருக்கிறது, துடிப்பும் இருக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் சேச்சே நான் அல்லாஹ்வை அஞ்சியவள் என்று ஒரு பெண் ஒதுங்குகிறாள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆண் தோற்றத்தில் வருகிற பொழுது இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன்குன்த தகியா, நீ இரையச்சம் உள்ளவனாக இருந்தால் வெளியினில், நான் ரஹ்மான் இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஒழுக்க சீலராக ஒரு ஆணும் பெண்ணும் நடந்தால் விபச்சாரத்திலிருந்து, மானக்கேடான காரியத்திலிருந்து ஒதுங்கி ஒழுக்கத்தினுடைய உயர்ந்த இடத்திலே இருப்பார்களே, ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் தன்னுடைய அரிசினுடைய நிழல், சிம்மாசனத்தினுடைய நிழல், குளிர்ந்த ஒரு நிழலை அந்த 7 சாரார்களுக்கு கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 7 சாரார்களில் ஒருவராக இந்த ஒழுக்கமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள், மானக்கேடான வாழ்விலே தவறி விழாமல் தப்பித்து கொண்டவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்வும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் மிக கண்ணியத்தோடும் மான மரியாதைகளை காக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடும் ஒரு உறுதிப்பாட்டுடனும் இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணும். நம்ம எவ்வளவு சம்பாதித்தோம் என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு சொத்து சேர்த்தோம் என்பது முக்கியம் இல்லை, எத்தனை ஆடைகள் வாங்கினோம் என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு நகைகளை சேகரித்திருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட படிப்புகளை கற்றிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த மாதிரி ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த தருணத்திலும் இந்த ஒழுக்கத்தில் பட்டு போயிட மாட்டேன், வீணடைஞ்சிட மாட்டேன், தவறான வழிக்கு போய் விழுந்துட மாட்டேன் என்பதில் ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு ஆண் ஒரு உறுதிப்பாட்டோட இருப்பார்களே, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் தனது 2 உதடுகளுக்கு இடையிலும் 2 அந்த கால்களுக்கு இடையில் அந்த மர்ம பகுதியையும் பாதுகாத்து கொள்வேன் என்று, ஒழுக்கத்தோடு இருப்பேன் என்று மிக உறுதிபூர்வமாக உறுதி கொள்கிறார்களோ, பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருவதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய நாவை இவன் காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நாவை இவள் காத்து கொள்ள வேண்டும், நாவடக்கத்தோடு நடக்க வேண்டும், தன்னுடைய பேச்சில் மிக கவனத்தை செலுத்த வேண்டும், தன்னுடைய கற்பில் கவனத்தை செலுத்த வேண்டும், ஒழுக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதை ஒரு ஆணும் பெண்ணும் தீர்மானித்துக் கொள்வார்களே, ஆனால் இதில் நான் தவற மாட்டேன், என்னுடைய பேச்சில் ஸ்லிப் ஆகாது, யாரையும் சபிக்க மாட்டேன், யாரையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டேன், நான் கடிஞ்சு கொள்ள மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டேன், யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன், ஆவேசப்பட மாட்டேன், ஆத்திரத்தில் அள்ளி இறைக்க மாட்டேன், அவதூறு கூற மாட்டேன், இப்படியெல்லாம் நாவுகளை பேணக்கூடியவர்களாக மானக்கேடான காரியங்களை போய் நான் விழுந்தர மாட்டேன், அது மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு என்னை நான் அமைத்து கொள்ள மாட்டேன், அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் என்னுடைய அசைவுகளோ, என்னுடைய ஆடைகளோ, என்னுடைய நடத்தைகளோ, என்னுடைய பார்வைகளோ இருந்து விடாது என்று ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உறுதிப்பாட்டுடன் எடுத்துக்கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்று கொடுப்பதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்றால், உறுதிமொழி தருகிறார்கள் என்றால், இது அல்லாஹ் நபிகளாருக்கு கொடுத்திருக்கிற ஒரு உறுதிமொழி. நீ உறுதிமொழி கொடு, நீ கேரண்டி கொடு, நபியை நீங்கள் கொடுங்க. யாருக்கு? ஒழுக்கத்தோடு நடப்பவர்களுக்கு, நாவடக்கத்தோடு நடப்பவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருவேன் என்று உறுதிமொழி கொடுங்க. அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போங்கிறது தான் அல்லாஹ் இந்த உறுதிமொழியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறான். அப்போ இதை கவனத்தில் கொண்டு நமக்கு உயர்ந்த சுவன பூஞ்சோலை இருக்கிறது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சுகபோகமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கண்ணியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்நோக்கியவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுகிற பொழுது கவனத்துடனும் ஒழுக்கத்துடனும் வாய்மையுடனும் நேர்மையுடனும் நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah